நாகையில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 561 பெண்களுக்கு திருமண கடனுதவி தரப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் 2 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க. இன்னும் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் 3695 பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. 46,913 பேர் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தால் பயனடைந்திருக்கிறாங்க. 17,767 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிதி உதவி தரப்பட்டிருக்கு. 18,332 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் பயன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். 31,953 பேருக்கு மனைப்பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. 17,588 பயனாளிகளுக்கு 58 கோடி 67 லட்சம் ரூபாய் அளவிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட 4,000 ரூபாய் நிதி உதவி 8,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து நம்முடைய திராவிட மாடல் அரசு நன்மையை செஞ்சு கொண்டிருக்கிறது. இத்தனை நன்மைகள் செய்கிறதோட இது மாதிரியான மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள்ல உங்களை பார்க்கும்போது மேலும் சில அறிவிப்புகளை வெளியிடணும், அதையெல்லாம் விரைவா செஞ்சு கொடுக்கணும் என்று நான் நினைப்பது உண்டு. அந்த வகையில் இந்த நாகை மாவட்டத்திற்கான 6 முக்கிய அறிவிப்புகளை இப்போ நான் வெளியிடுகிறேன். முதல் அறிவிப்பு, வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதிகளில் இருக்கிற இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் தென்னடார் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் 250 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். காவேரி டெல்டா பகுதியில் அனுமதிக்கத்தக்க தகுந்த வேலைவாய்ப்புகள் அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கு தொடங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, விழுந்தமாவடி, வானவன் மகாதேவி மற்றும் காமேஸ்வரம் ஆகிய மீனவ கிராமங்களில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தெற்கு பொய்கை நல்லூர்லையும் கோடியக்கரையிலையும் தலா 8 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 தளங்கள் கொண்ட பல்நோக்கு பேரிடர் மையங்கள் கட்டப்படும். நாலாவது அறிவிப்பு, நாகப்பட்டினம் நகராட்சியோட 150 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நகராட்சி கட்டடம் 4 கோடி ரூபாய் செலவில் புதுமை மாறாம புதுப்பிக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, நாகப்பட்டினம், கீழ்வேலூர் மற்றும் வேதாரண்யம் வட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிகால்கள் மற்றும் வாய்க்கால்களுடைய மதகுகளும் இயக்கு அணைகளும் 32 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பிக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியரை மட்டுமில்லாம பல மதங்களை சார்ந்த மக்கள் வருகை தர நாகூர் தர்கா இந்த நாகை மாவட்டத்தில் தான் இருக்கு. இங்கிருந்து இஸ்லாமிய மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை 6வது அறிவிப்பா வெளியிடுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக சென்னை விமான நிலையம் அருகில் நங்கநல்லூரில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும். மீனவர்கள் நிறைந்த நம்ம மாவட்டத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இலங்கை கடற்படையால் நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவது. கடந்த 22ஆம் நாள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 32 மீனவர்களையும் அவங்களோட 5 மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படை 23ஆம் நாள் கைது செஞ்சாங்க. உடனடியாக
இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது? கடந்த மாதம் 18ஆம் நாள் மீனவ சங்கங்களை சார்ந்தவங்க என்னை கோட்டையில சந்திச்சு இதை பத்தி பேசினாங்க. அவங்க வேதனையோடு குறிப்பிட்டது என்ன என்றால், மீனவர்களை கைது செய்யறாங்க, கடற்படை ரோந்து படக மீனவர் படகு மீது மோத விட்டு மூழ்கடிக்கிறாங்க, வலைகளை நாசப்படுத்துறாங்க, பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மீன்களை திருடுறாங்க. இதெல்லாம் கேட்பார் இல்லாம நடக்குதுன்னு தங்களுடைய மனக்குமுறல வெளிப்படுத்தினாங்க. அது மட்டுமல்ல, அண்மை காலத்தில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யும் போது பெருந்தொகையை இலங்கை நீதிமன்றங்கள் அபராதமா விதிக்கிறதாகவும், பறிமுதல் செய்யப்பட்ட மீனவர்களோட விசைப்படகுகளை ஏலம் விடுகிற இலங்கை அரசு இப்போ அவங்க விடுதலை செய்யும் போது அபராதம் விதிக்கிறது தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரு அச்சுறுத்தலா மாறி இருக்கிறதாக வேதனையோடு சொன்னாங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இதுவரையிலான இந்த ஒன்றிய அரசோட 10 ஆண்டு காலத்தில் மட்டும் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 3656 பேர். அதிலேயும் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் 116 பேர். 611 விசைப்படகுகளை பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி வரை இலங்கை கடற்படையினர் தமிழ்நாட்டு மீனவர்களை 736 முறை தாக்கி இருக்கிறதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சரை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். நான் சொல்லல, இலங்கையில் என்ன பிரச்சனை என்பது தெளிவாக என்னென்ன பாதிப்பு என்பதை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, ஒன்றியத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இணையமைச்சர் அறிக்கையை ஆதாரத்தோடு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. ஆனா செய்யறாங்களா? இல்ல. 2010ஆம் ஆண்டு முதல் 2 நாட்டு மீனவர்களுக்கும் இடையே பல கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ நடக்கிறது இல்லை. 2016ஆம் ஆண்டு இந்திய இலங்கை மீனவருடைய அமைச்சர்கள் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கப்பட்ட முடிவுகள் மீறப்படுது. இலங்கை கடற்படையோட அடக்குமுறை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இலங்கையோட வெளிநாட்டு மீன்பிடி தடை சட்டத்தால கொடுமைகள் அரங்கேறுது.